வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது, ஒரு சில பேருக்கு கிச்சடிங்கிற யூடியூப் சேனல் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம், இனிமேல் தெரியவும் சான்சஸ் இருக்குது. இந்த 2 நாள் லீவ்ல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஷார்ட் பிலிமை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுல அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்குது அப்படின்னு இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். கிச்சடி யூடியூப் சேனல்ல வர நம்ம ராண்டி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹாப்பி பர்த்டேங்கிற ஷார்ட் பிலிமுக்கு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே பார்த்திபன் கண்ணன் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஷார்ட் பிலிமோடைய சினிமோட்டோகிராஃபி ஃபாஹிம். இந்த ஷார்ட் பிலிமோட லென்த்தே 20 நிமிஷம் தான் இருக்குது. அதனால இந்த 20 நிமிஷத்தோட கதையெல்லாம் நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஹாப்பி பர்த்டேங்கிற ஷார்ட் பிலிமை செக் பண்ணி பாருங்க. பார்க்கும்போது தப்ப சரியா செஞ்சோம்னா தப்பு இல்லை அப்படிங்கிறதையும், இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா விளையாட்டு வினையாகும் அப்படிங்கிறதையும் ஒன் லைன்ல வச்சு இந்த ஷார்ட் பிலிமை எடுத்திருக்கிறாங்க. அதுலயே என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி சில இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்ட ஸ்டோரி தான் ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகா சுவாரஸ்யமா கொண்டு போய் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு த்ரில்லர் ஷார்ட் பிலிம்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ஓவரால் குட் அப்படின்னு சொல்லணும். ஒரு சில யூடியூபர்ஸ் பிராங்க் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த ஷார்ட் பிலிமை எடுத்திருக்கிறாங்க. இந்த ஷார்ட் பிலிம் நல்ல கதை மற்றும் நல்ல திரைக்கதை அப்படின்னு சொல்லணும். கடைசி ஷார்ட்ல மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டாங்க அப்படிங்கிற டயலாக் இந்த கண்டென்ட்க்கு கரெக்டா பொருந்தும் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் செம்மையா இருக்குது. ராண்டி ப்ரோ என்னதான் சீரியஸா பேசியிருந்தாலும் எனக்கு இந்த ஷார்ட் பிலிமை பார்க்கும்போது சிரிப்பா தான் வந்துச்சு. போலீஸ் முஞ்சியே உனக்கு இல்லையப்பா, ஏதோ சீரியல் கஷ்டங்கள் பண்றியா, அதை பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டோமா, அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆனா இவருடைய நடிப்பு வேற லெவல்ல தான் இருந்துச்சுன்னே சொல்லணும். பட் டயலாக் டெலிவரி இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். எப்போதும் போல கொஞ்சம் கிண்டல் ஸ்லாங் கண்டிப்பா வருது இவருடைய நடிப்புல. ஆனா ரொம்பவே கேஷுவலா நடிச்சிருக்கிறாரு, நேச்சுரலாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்ததுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஒரு தப்பை மறைக்க எத்தனை தப்பு பண்ணாலும் தப்பு செஞ்சவன் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத அழுத்தமா ஆழமா கொடுத்துருக்காங்க இந்த ஷார்ட் பிலிம்ல. ஆனா எங்களுக்கு தான் சிரிச்சே பார்த்து பழகிய உங்களுடைய ஃபேஸ் இந்த ஷார்ட் பிலிம்ல அழுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதையும் பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வருதே தவிர உங்களுக்கு எமோஷனல் சீன் செட் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்குது. நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இல்ல சப்போர்ட்டிவ் ரோல கண்டிப்பா பண்ணலாம். நீங்க ஒரு 10-15 படத்தை எமோஷனல் படமா நடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து நாங்க பழகுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லணும். ஆனா இந்த படத்தோடைய கலர் டோன்லாம் பார்க்கும்போது மிஸ்கின், லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி இவங்களுடைய ஃபேன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி டைரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஷார்ட் பிலிமை எடுத்திருந்திருக்கலாம். நாம வாழணும்னா யார் வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம் அப்படிங்கிறத தான் இந்த படத்துல எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த ஷார்ட் பிலிம் பேர் ஹாப்பி பர்த்டே. கிச்சடி சேனல்ல இருக்குது. தேவைப்பட்டா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.